விஜய் அவர்களுடைய நிழல் கீழே அது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே இவங்க எல்லாம் இருக்காங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக உஷாராக இருக்க வேண்டும், ஜாகிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமோ, ஜாகிரதையா இருந்து ஒரு வருஷம் காப்பாத்திட்டாருன்னு வச்சுங்க அரசாங்கத்தை, அப்புறம் 15 வருஷத்துக்கு ஒத்த நாளே ஆட்ட முடியாது. செங்கோட்டைன்னு ஒரு மூத்த அமைச்சர் 10 முறை தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பல அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். அம்மா ஜெயலலிதாவுடன் ஐயா எடப்பாடி பழனிசாமியுடன் பயணம் செய்தவர், அரசியலை புரிந்து கொண்டவர். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம், அதை தெரிஞ்சுங்க. பைனான்ஸ்ல முதல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் நேரம் இருப்பார். ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் இவர் தான் பண்ணி ஆகணும். நிதி அமைச்சர் என்பது ஒரு அலங்காரமாக இருந்தாலும் அந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெவென்யூ தான் முக்கியம், வரவு செலவு தான் முக்கியம். ஸோ ஆக மொத்தம் அவருக்கு ஒரு நல்லதுதான் பண்ணியிருக்காரு, தவிர கெடுதல் பண்ணவில்லை. சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன மாதிரி எல்லாரோடும் சமமா போகணும், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், எல்லாமே இவர் பண்ணிட்டாங்களே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரியார் சொன்னதை விட ஒரு படி அதிகமாகத்தான் விஜய் செய்திருக்கிறார். காரணம் என்னன்னா, உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் ஐபால் டு ஐபால் சண்டை. இனி தமிழகம் விஜய் நோக்கித்தான் செல்லும். பாராளுமன்ற தேர்தல ஒரு கட்சி சார்ந்துதான் நம்ம நிக்கணும். தாவிக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அதை சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதிமுகவுமே பாஜக கூட கூட்டணியில இருக்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அதுவுமே அவங்க வச்சு பண்ணுவாங்க. இப்ப திமுக எந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க சார்? அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திமுகவின் நிலைப்பாடு, திருத்தணி கோவில்ல பழனி ஆண்டவர் நிக்கிறாரு பாருங்க, சொக்கா இல்லாத, ஷர்ட் இல்லாத, பேண்ட் இல்லாத, கோமணத்தோட, அந்த மாதிரி நிற்கும். இப்ப தாவேக அரசியல்ல பாதி பேருக்கு 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்காங்க. அதுலயுமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இப்ப அமைச்சரவையில இருக்காங்க. சோ அந்த அமைச்சரவையில இந்த அரசு எப்படி செயல்படும் சார்? மிக மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அனைத்து அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அதை எப்படி அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு புரிதலாக இருக்கும், புதிராக இருக்கும், பசிலாக இருக்கும். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய நிழல் கீழே அது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ அதுல they have to get educated. அதனால என்னுடைய மனசுல என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்திற்கு 5-6 மினிஸ்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அரசியல்ல 8 தலித் மந்திரிகளுக்கு கொடுத்துருக்காருங்க. திமுக கொடுத்ததுங்களாம அவங்களுக்கெல்லாம் வேணும்னுட்டு ஏதாவது ஒரு புகார் சொல்லுவாங்க. ஏதாவது புகார் பண்ணிட்டு அந்தந்த ஊர்ல போகும்போது ஒரு அவதூறு பிரச்சாரங்களை செய்வார்கள். அதையெல்லாம் மீறி வர வேண்டும். அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக உஷாராக இருக்க வேண்டும், ஜாகிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமோ, இப்போ ஒரு பையில ஒரு பேப்பர்ல உள்ள வச்சுட்டு எவனாவது இது கொடுக்க வரேன்னுவாங்க. அது உள்ள ஒரு 50 லட்சம் 20 லட்சம் இருக்கும். நாளைக்கு போட்டோ எடுப்போம், அது வெடி சன் டெலிவிஷன்ல போடுவாங்க. ஜாகிரதையா இருங்க விஜய். ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி உங்களை கழுத்தறக்கத்துக்கு தயாரா இருக்காங்க திமுக. யூ மஸ்ட் பி அவேர். மந்திரிகளுக்கும் இது ஒரு அறிவுரை தான். அந்த ஒரு மந்திரி ஜாகிரதையா இருந்து ஒரு வருஷம் காப்பாத்திட்டாருன்னு வச்சுங்க அரசாங்கத்தை, அப்புறம் 15 வருஷத்துக்கு ஒத்த நாளே ஆட்ட முடியாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நீங்க பட்டியலினத்தவர்கள் 8 பேர் வந்திருக்காங்க, அமைச்சரவையில பதவி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி பெண்களுமே 4 பேருக்கு அமைச்சரவையில பதவி கொடுத்திருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வரலாற்றுல முதல் முறையா இது நடந்திருக்கு அரசியல்ல. இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்திருக்குது. ஆங்கில பத்திரிகையான பிரிண்ட்ல நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்தில். அதில் நான் என்ன குறிப்பிட்டிருக்கிறேன், ஒரே ஒரு விஷயம், இவருடைய காம்போசிஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்குது பாருங்க. இந்த அனைத்து 34 மந்திரிகளுடைய இலாக்காக்கள், அவர்களுடைய ஆளுமைகள், இதையெல்லாம் ஒன்று வைத்து பார்த்தால் கண்டிப்பாக விஜய் ஒரு நல்ல பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும் என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். விஜயை விட நான் நம்பிக்கையா இருக்கேன். காரணம் என்னன்னா, நான் குறைஞ்சது ஒரு 500 எம்பிகளை நன்றாக பறிந்தவன், ஒரு 100-150 மத்திய அமைச்சர்களை தெரிஞ்சவன். ஒவ்வொருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு தெரியும். அதை இங்க சென்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இவருக்கெல்லாம் நிறைய ஓரியன்டேஷன் கேஸ் கொடுப்பாரு பாருங்க. அவனுக்கெல்லாம் பயிற்சி முகாம் வைப்பாரு, எப்படி நடத்தணும் அரசாங்கம்னு. அந்தந்த அரசாங்கம் இன்னைக்கு பாருங்க, அவர் நம்ம அருண்ராஜ் போய் அங்க இருக்கக்கூடிய உணவுத்துறை எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரமேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி விளையாட்டுத்துறையில போய் ஆரம்பிச்சிட்டாரு. அது வச்சுன்னா இனிமேல் அரசாங்கம் செட்டில் ஆயிடுங்க, என்ன பொறுத்த மட்டும். சார், இப்ப அரசவையில எல்லாருமே அனுபவமற்ற அரசியல் இருக்காங்க, அரசியல் அமைச்சரவையில இருக்காங்க.
சோ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நீடிக்குமா இல்ல சாதிக்குமா, எந்த மாதிரி இருக்கும்? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு, மீன் மீன் இருக்குது பாருங்க, ஃபிஷ். அதுக்கு யாராவது நீச்சல் அடிக்க கத்துறாங்களா? தண்ணி உள்ள இருக்குது, நீச்சல் அடிக்குது. அதுக்கு பயிற்சி ஆண்டம் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஆண்டம் கொடுப்பாரு பயிற்சி. இன்னைக்குல ஒரு தடிக்கு ஒண்ணு, நீங்க சைக்கிள் ஓட்டுங்க, 2 வீலர் ஓட்டுறீங்க, நான் 2 வீலர் கத்துனேன், அடிபட்டு நீங்க டொக்கு நீங்க அன்னில சரியா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஆள் பயிற்சி வேண்டும், நிதானம் வேண்டும், பேலன்ஸ் வேண்டும். அந்த பேலன்ஸ் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 1 year, 6 months to 1 year, அதற்குள்ள நல்லா செட்டில் ஆயிடுவாங்க தான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா. நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அதை முதலமைச்சர் கண்டிப்பாக அதிகாரிகள் மூலமாக செயல் திட்டத்தை வைப்பார். பாருங்க, இந்த வீடியோவை ஒருவேளை முதலமைச்சர் பார்ப்பே, ஆனால் நான் அனுப்ப போறேன் அவருடைய செக்ரட்டேரியட்டுக்கு. இந்த அபிநயாவோட நான் பேசுறதை அவருக்கு அனுப்ப போறேன். அவருக்கு 4 பேர் எனக்கு தெரியும். புரிஞ்சினார் வச்சுங்க. நரேந்திர மோடி அவர்கள் நேற்று 5 தேசங்களுக்கு சென்று விட்டு டெல்லி திரும்பியவுடன் தன்னுடைய அமைச்சர்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டு சில மீட்டிங் போட்டார். அந்த மாதிரி விஜய் அவர்கள் வாரத்திற்கு ஒரு தரம் அவங்களோட கண்டு பயிற்சி உட்காந்து பேசி, இது நல்லது, அது கெட்டது, இதை பிடிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதை நான் விஜய் அவர்களுக்கு வற்புறுத்துகிறேன் உங்க தொலைக்காட்சி மூலமாக. சார், இப்போ மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து இப்ப நிதித்துறை அமைச்சரா பதவி கொடுத்தாங்க. சோ கொடுத்த 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து மாரிய வில்சன் அவருக்கு வந்து இந்த நிதித்துறையை ஒதுக்கிட்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து வருவாய்த்துறை அமைச்சரா பதவி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? மாத்தி கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இல்ல விஜய் அவர்களுக்கு வந்து யாராவது அழுத்தம் கொடுத்து இவர் தான் வந்து கரெக்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் காரணம் இருக்கா சார்? அரசியல் ரீதியாக பார்க்க போனால் SV வேலுமணி, CV சண்முகம் உள்ளே வராம போனதுக்கு தண்டனை என்று திமுகவினர் பிரச்சாரம் செய்தாலும், செங்கோட்டையன் ஒரு மூத்த அமைச்சர், 10 முறை தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், பல அமைச்சரவையில் இருந்திருக்கிறார், அம்மா ஜெயலலிதாவுடன் ஐயா எடப்பாடி பழனிசாமியுடன் பயணம் செய்தவர், அரசியலை புரிந்து கொண்டவர். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம், அதை தெரிஞ்சுங்க. பைனான்ஸ்ல முதல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் நேரம் இருப்பார். ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், இவர் தான் பண்ணி ஆகணும். நிதி அமைச்சர் என்பது ஒரு அலங்காரமாக இருந்தாலும் அந்த பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெவென்யூ தான் முக்கியம், வரவு செலவு தான் முக்கியம். ஸோ ஆக மொத்தம் அவருக்கு ஒரு நல்லதுதான் பண்ணியிருக்காரு, தவிர கெடுதல் பண்ணவில்லை. அவர் மனம் உடையவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். எது இருப்பினும் எதிர்கட்சிகள் இதை பற்றி ஒரு பிரச்சனையாக்கி விடுவார்கள். முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இப்ப ஆதி திராவிடர் நலத்துறை, அது அந்த பெயர் மாற்றம் வந்து மாத்திருக்காங்க, சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் மாத்திருக்காங்க. ஒரு பழங்குடியினருக்கு வந்து இந்த பெயர் அதுக்காக தான் அந்த ஆதி திராவிடர் நலத்துறையே இருந்துச்சு. இப்ப வந்து சமூக நீதித்துறை அப்படின்னு மாத்திருக்காங்க. இது வந்து சமூக நீதி அப்படின்னும் போது பொதுவா போயிடுமா, பொதுவா பார்க்கப்படுமா? இது என்ன அர்த்தம் சமூக நீதி அப்படின்றது? ஒவ்வொரு முதலமைச்சரும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அனுசரியின்படி அவர்கள் தங்களுடைய இலாக்காக்களை மாற்றி அமைப்பார்கள். நரேந்திர மோடியும் பண்ணியிருக்காரு, விஸ்வநாத் பிரதாப் சிங் பண்ணியிருக்காரு, PV நரசிம்மராவும் பண்ணியிருக்காரு, வாஜ்பாயும் பண்ணியிருக்காரு, மன்மோகன் சிங் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய இலாக்கா அவருடைய எண்ணத்தின்படி நடக்க வேண்டும். இது விஜயினுடைய ஒரு ஆசை. ஆதி திராவிடர் என்று சொல்லுவதை விட அந்த திராவிடங்கிறது இல்லாத சோசியல் ஜஸ்டிஸ், பெரியார் சொன்னது சொல்றாருன்னு சொல்லலாம், யார் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதை தவிர ஃபேமிலி வெல்ஃபேர்னுட்டு மோடி அந்த தன்னுடைய ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை பேரை மாத்தினாரு. அந்த மாதிரி விஜய் மாத்திருக்காரு. டிபார்ட்மெண்ட் பேர் மாத்தினதுனால அந்த வன்னிய அரசனுடைய அதிகாரமோ அல்லது முதலமைச்சருடைய அதிகாரமோ குறைவோ மேலேயோ போவாது. பொதுமக்களுக்கு ஒரு செய்தி, நாங்க பண்ண வாக்குறுதி கொடுத்தோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அந்த தேர்தல் அறிக்கையில் அது இருக்கிறது, அதனால மாத்திருக்காங்க பேரு. ஸோ ஆக மொத்தம் அவர் திராவிட பழங்குடி மக்களுடைய அதிகாரம் எல்லாம் சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்துடும் தான் என்னுடைய கருத்துங்க. சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன மாதிரி, எல்லாரோடும் சமமா போகணும், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், எல்லாமே இவர் பண்ணிட்டாங்களே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரியார் சொன்னதை விட ஒரு படி அதிகமாகத்தான் விஜய் செய்திருக்கிறார். காரணம் என்னன்னா, இப்ப பாருங்க, பெரியாருடைய அப்ரோச் கடவுள் இல்லைன்னாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க,
அசம்பிளியில பதவி ஏத்துனாங்க, மந்திரி சபையில பதவி ஏத்துனாங்க. எல்லாரும் கடவுள் மேலதான் பண்ணிருக்காங்க. திராவிடம் எங்க போய் சொல்லு பாருங்க. அதை உடைத்தெறிந்தார் விஜய். அதை தான் நான் சொல்ல வரேன். கடவுள் 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 எல்லாரும் கடவுள் மேலதான் பதவி ஏத்துனாங்க. திமுக என்ன பண்ணிச்சு? இப்போ என்ன 60 வருஷமா தமிழ்நாட்டுக்கு பண்ணாங்களே. நான் பெரியாரை மதிக்கிறேன், ஆனால் பெரியார் சொல்லக்கூடிய கடவுள் எதிர்ப்பை எதிர்க்க மாட்டேன் விஜய் ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லான்ச்சிங் தி பார்ட்டி. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டாதான் அரசியல் புரியும். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியும். கடைசியாக நம்முடைய பேட்டியின் கடைசி முடிவாக நான் ஒரு கருத்தை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் ஐபால் டு ஐபால் சண்டை. இனி தமிழகம் விஜய் நோக்கித்தான் செல்லும். நான் முதிர்ந்த ஒரு பத்திரிகையாளர் நான் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இனிமேல் அப்ரோச் எல்லாம் விஜய் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டுக்கு நலனுக்காக செய்வார். இன்னைக்கு பாருங்க, நெல் கொள்முதல்ல 50 ரூபா லஞ்சம் அடிச்சிருந்தாங்க, அதெல்லாம் கட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூதன முயற்சிகள். ஒரு 6 மாசத்துக்கு டைம் கொடுக்கணுமா? என்ன பொறுத்து மட்டும் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 2 வருஷமான டைம் கொடுக்கணும். சார், இப்ப பாராளுமன்ற தேர்தல், இப்ப சட்டசபை இந்த தேர்தல், தமிழக தேர்தல்ல ஒவ்வொருத்தரும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் விஜய்க்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி சொல்லிதான் பிரச்சாரத்துல பேசினாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு கட்சி சார்ந்துதான் நம்ம நிக்கணும். சோ திமுக தாவிக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அதை சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதிமுகவுமே பாஜக கூட கூட்டணியில இருக்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அதுவுமே அவங்க வச்சு பண்ணுவாங்க. இப்ப திமுக எந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க சார்? அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திமுகவின் நிலைப்பாடு, திருத்தணி கோவில்ல பழனி ஆண்டவர் நிக்கிறார் பாருங்க, சொக்கா இல்லாத, ஷர்ட் இல்லாத, பேண்ட் இல்லாத, கோமணத்தோட, அந்த மாதிரி நிற்பார். திமுக என்பது ஒரு ஒரு அம்மனமா நேக்கடா ஆயிட்டாங்க. திமுக தோலை உரிச்சிட்டார் விஜய். அப்படியே அந்த ஒரு அரசியல் சம்பவம் என்பது 2 வருடங்கள் இருக்கிறது தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு. ஆனால் அந்த ஷாக்ல இருந்து மீடு திமுகவுக்கு கடினம். கண்டிப்பாக தாங்கள் கூறுவது மாதிரி ஒரு விதத்தில் விஜய்க்கு அவருக்கு சில தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டாலும், காங்கிரஸ் எப்படி டிஎம்கே முதுகுல குத்தித்தோ அதே மாதிரி விஜய் முதுகுலையும் ஒரு நாள் குத்துவாங்க. அதனாலதான் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு, இந்தியால ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. அதையும் விஜய் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். திருப்பி இந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் ஐயுஎம்எல்லும் கம்யூனிஸ்டும் திமுக கிட்ட போமாட்டேன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போடுவாங்க. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. விஜய் அந்த 47 ஏடிஎம்கே உள்ள எடுத்துன்னு. எடப்பாடி பழனிசாமியோட வந்தாலும் வந்துடலாம். யாரு கண்டாங்க? 47 பேர் இருக்காங்க. இப்ப தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சு வர்றதுனால இப்ப தென்னிந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற மாதிரி வர்ற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா பாஜக அங்க மாற்றம் ஏற்படுமா? பாஜக பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமோ, உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. பீகார்ல ஒரு சீட்டு கூட வர முடியாது. தென்னிந்தியாவிலிருந்து 125 சீட்டு மீதி இருந்தாலும் 300 சீட்டு நார்த் இந்தியாவில தானமா இருக்குமா அபிநயா? சோ அரசியல் என்பது மாறும். இன்றைய காட்சி நாளைக்கு மாறும். காட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம். ஆனால் ஒரு விதமான அப்ரோச் இருக்கு பாருங்க. எலெக்ஷன் 2029 ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இது முடியுமே தவிர இப்போல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால், யாருக்கானு தெரிஞ்சுதா? அந்த தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு விஜய் டெல்லியில இருந்தார். அன்னைக்கு நான் அவரை பார்ப்பதற்காக முயற்சி செய்தேன். அந்த ஹோட்டல்ல இருந்து நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். உட்காந்த கார்ல இருந்து இந்த கார் ஷெட் எடுத்து மேல நின்று வந்தாரு. அப்புறம் ஆதவர்ஜி நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, தேர்தல் வந்தாச்சு, இனிமேல் நம்ம தான் வெற்றி அடைவோம்னு சொல்லிட்டு 3 நாள்ல சிச்சுவேஷன் மாறித்து அபிநயா. அந்த மாதிரி எதிர்காலத்தில் பாஜகவுடைய அணுகுமுறை வேறாகத்தான் இருக்கும். ஆனால் விஜயுடன் பயணம் செய்வார்கள். அரசாங்கத்திற்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்காக நீ யூ கான்ட் டிஃபரன்ஷியேட். எது இருப்பினும் திமுக அந்த 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 நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா தனிமையாக்கப்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது சித்திரை மீடியா நேயர்களிடமிருந்து அபிநயா விடைபெறுவது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.